கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபம் ஒரு விசேஷித்த ஜெபமாக உங்களுக்கு இருக்கும். தேவாவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவ அபிஷேகமானது உங்களை நிரப்புகிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது. இந்த பூமியிலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை விட்டு சென்றார். நமக்காக பிதாவாகிய தேவன் நமக்கென்று ஒரு பரிசாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் என்கிற அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் உங்கள் செயல்களை திறம்பட செய்ய, உங்கள் வாழ்க்கை தடையின்றி போக, உங்கள் சூழ்நிலைகள் மாற, வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்கென்று ஜெயக்கொடியேற்ற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே அவர் தேவைப்படுவார். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக விட்டு கொடுத்தவர். இந்த பரிசுத்த ஆவியானவர், நமக்காக அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். நிச்சயமாகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிற அந்த பிதாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாக அவர் இருந்தார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் அவரே. பிரியமானவர்களே, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் என்று சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் சரி, கர்த்தத்துவங்களானாலும் சரி, துரைத்தனங்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, சகலமும் 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 அவரை கொண்டும் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாகி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. முன்னே நாம் அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்து, பிரியமானவர்களே, இப்பொழுது நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களுமாக அவர் பிதாவுக்கும் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷமானது வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட போகிறது. இப்பொழுதும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில என்னோடு இணைகிறீர்களோ, ஜெபத்தில் இணைகிறீர்களோ? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படி எத்தனை பேர் நீங்கள் சித்தம் கொள்ளுகிறீர்களோ, எத்தனை பேர் நீங்கள் இந்த அதிகாலை வேளையிலும் கூட வாஞ்சியோடு நிற்கிறீர்களோ, நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் இந்த ஜெபம் முடிவதற்குள் உங்களை அவர் தொடுவார். எஸ், அவர் உங்களை தொடுவார். உங்கள் உள்ளத்தை அவர் தொடுவார்.
உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் கொடுப்பார். உங்கள் வியாதியை தொடுவார். உங்கள் வியாபாரத்தை தொடுவார். உங்கள் தரித்திரத்தை தொடுவார். உங்கள் சத்துருக்களை தொடுவார். ஆவியானவரே வாரும் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ மகிமை இந்த நேரத்தில் இறங்கணும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நிச்சயமாகவே வார்த்தை பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவை இப்பொழுது சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளன். ரிமா ஷாத்தலரி மௌஷாத்தலதிரிபுல பராமா ஷிக்திலிதி மௌஷாந்துனதி ரிஷாதலதி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். அங்கே இயேசு சொன்ன மிக முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் மட்டுமே அவரை அறிவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது அவன் தனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை அவன் உணர்வான். தேவன் அவனோடு பேசுகிற சத்தம் அவனிடத்தில் கேட்கும். உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இல்லாதிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்பட மாட்டாது. கிறிஸ்து உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு ஒருபோதும் புலப்படாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவாராக, ஒவ்வொருவரையும் தொடுவாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல் என்ன என்று பார்த்தீர்களா? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். என்னவென்று? எனக்குள் இருக்கிற அதே சத்திய ஆவியானவர், அதே வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை அறிவார்கள். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பார்கள். அவருடைய சித்தத்தின்படியே நடப்பார்கள். இந்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வருவாராக. பலமாய் இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் இறங்குவாராக. பலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாராக, இறங்குவாராக, இறங்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். Thank you Jesus. சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நானே வழி, சத்தியம், ஜீவன். சத்திய ஆவியாகிய அவர் வருகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவாராம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பிதாவிடத்திலே கேள்விப்பட்ட யாவையும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இனி என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், உன் குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்கும், ஹல்லேலூயா, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், தேசம் அடுத்து எதை சந்திக்கும், எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். நிச்சயமாகவே, நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது,
அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான ஊழியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துவது. இந்த சத்திய ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இவர்தான் வேறொரு தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். நமக்கு ஏற்கனவே ஒரு தேற்றரவாளன் இந்த பூமிக்கு வந்தார். நம்மை பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காணும்படி செய்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், முடவனை நடக்க பண்ணினார், செவிடனை கேட்க பண்ணினார், ஊமையனை பேச பண்ணினார். ஹல்லேலூயா. குருடனை பார்வையடையும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடக்குவாதத்தில் இருக்கிறவனை நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. என் இயேசு அற்புதத்தின் தெய்வங்க. இந்த நேரத்திலும் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான ஊழியம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே. இயேசுவை மகிமைப்படுத்துவது அவருடைய ஊழியங்களில் பிரதானமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you, Jesus. வேறொரு தேற்றரவாளன். இவர் உங்களை தேற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். பிரியமானவர்களே, இவர் ஆறுதலை தருவார் உங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. துணையாளர் அவரே, இஸ்ரவேலின் ஆறுதல் இவரே. அதே நேரத்தில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு அடுத்த தேற்றரவாளனை தன்னுடைய இடத்தில் ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தும் ஆவியானவர் நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய நெருக்கத்திலிருந்து, வேதனின் மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்க சித்தம் கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து அவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்குவாராக. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் சொல்லுகிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஹல்லேலூயா. உலகம் பரிசுத்த ஆவியானவரை காணாது. உலகம் பரிசுத்த ஆவியானவரை அறியாது. உலகம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்து மனிதர்களுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடனே அவர் வாசம் பண்ணுகிறவர் உங்களுக்குள் இருப்பதினால். Thank you, Jesus. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நிக்கதேமுவினால் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் Oh, thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர்
இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவாராக, ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஒவ்வொருவருக்குள்ள ஒரு புதிய பலன், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிறைவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னில் தானே பரிசுத்தம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் யாரோடு யாருக்குள் வாசம் செய்கிறாரோ அவர்களையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். பவுல் அவரை பரிசுத்தமுள்ள ஆவி என்று அவர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. Thank you, Holy Spirit. நீங்கள் இயேசுவால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யெஷுவா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய மகிமை இறங்கணும். யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே நான் போவேன் என்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள், ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் இணைப்பீரப்பா. நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல தேவ ஆவியின் வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும். உன்னதமான என் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ரிமாஷா தல ராதல ரிகல தியான்சுனதி விரிபிலியாக்குலதி மவுஷா தலதர லபரவலரியாங்குனதி அபுலார லபரபரபதியான்சுனதி. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் வல்லமையாய் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் விசேஷித்த விதமாக இறங்குவீராக. ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆவியானவர் விடுதலையாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. நன்றி அப்பா, நன்றி ராஜா. என் இயேசுவின் கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதாக. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்டும் அப்பா. இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மீட்பர் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த நேரத்தில் யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். தேவ மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்த என் ஆண்டவர் அப்பா, இந்த ஜெபத்தின் மூலமாக தேவ மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் அதிகமாக ஊற்றப்படுவாராக ராஜா. ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தெய்வீக மகிமையும் பிரசன்னமும் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். இந்த ஜெபத்தை அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உன்னதமான என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவாக்கின் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சத்துருவின் போராட்டங்கள் இருந்தாலும் விலகி போகட்டும். ஆவியானுடைய வெளிச்சம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனீர் அற்புதத்தின் தேவன் அப்பா, அதிசயத்தின் தேவன் சுவாமி.
Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர், நான் விசுவாசிக்கிறேன். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. இயேசுவே உம்முடைய அப்பா நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you, Jesus. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விடுதலையோடு உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட, Hallelujah, என் தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்தை ஹalleluya ஒவ்வொரு மேலும் நான் தெளிக்கிறேன். ரத்தத்தின் பெருந்தொழிகள் இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால். ஹalleluya, ஹalleluya. Thank you, Holy Spirit. உம்முடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. சத்துருக்கள் சிதறடிட்டு போகட்டும். பிசாசின் கிரியைகளை சிக்கியிருப்பேன் என்று சொன்னால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. இயேசப்பா, அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு எந்த ஒரு பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கிடவுது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். ஹalleluya. வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும். பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆவியானுடைய ஆற்றல் ஒவ்வொரு மேலும் அசைவாடுவட்டும். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை மிக பெரியது, நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மரண போராட்டத்திற்கு ஏதுவான ஹalleluya கிரியைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் பார்த்து கொள்ளுவீர். ஆவியானவரே, நீர் உதவி செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசுவே, இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரம் தொடட்டும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆவியானவருடைய விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்கட்டும் சுவாமி. மகத்துவமுள்ள இயேசுவின் நாமத்தை கூட நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். பலவீனங்கள் நீங்கி போகட்டும், தரித்திரங்கள் விலகி போகட்டும். ஹalleluya. இயேசப்பா, என்னென்ன விண்ணப்பத்தோடு கண்ணீரோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இந்த வார்த்தை என்கிற மன்னாவை கேட்கிறார்களோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை கேட்ட ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரம் பற்றி பிடிக்கட்டும். ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆவியானவர் கொடுப்பீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.